திரு ஜி கே நாகராஜன், இந்த குரல் தற்போது ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் அதே எண்ணம் வந்திருக்கு. எண்ணிக்கை குறையக்கூடாது, பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்ற குரலை வலியுறுத்திருக்காரு. ரேவந்த் ரெட்டியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாநிலங்களை தண்டிக்கக்கூடிய செயல் தான் இந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்றாரு. இந்த அச்ச உணர்வு கடந்த காலங்களில் ஜிஎஸ்டி, ஃபினான்ஸ் கமிஷன் போன்ற விஷயங்கள்ல வெயிட்டேஜ் பாப்புலேஷன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதனால ஏற்பட்ட அச்ச உணர்வு தான் இப்ப தொடர்ச்சியா ரொம்ப சீரியஸா வெளிப்படுதா? 65 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டவர்கள் இந்த இந்தி கூட்டணி எதிரும் புதிருமாக சண்டை போட்டுக் கொண்டு ஒன்றாக ஒற்றுமையாக இல்லாமல் இந்திய நாட்டை 65 ஆண்டு காலம் ஆண்டவர்கள். இவங்க செய்ய தவறினார்கள். அவர்கள் செய்ய தவறிய அரசியல் சாசனம் இட்ட பணியை நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக செய்ய முன்வந்துள்ளார்கள். இது அரசியல் சாசனத்தினுடைய கட்டமைப்பு. இது செய்ய வேண்டியது அரசியல் சாசனத்தில் நாம் செய்ய வேண்டிய பணி. அதை விட்டுட்டு திடீர் என்று இப்ப முதலமைச்சரே சொல்றாரு 8 சீட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டார். அமித்ஷா அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது தெளிவா சொன்னார்கள். விகிதாச்சார அடிப்படையில் அமைக்கப்படும். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இந்தி கூட்டணியுடைய தலைவராக இருக்கின்ற நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பேசினார். என்ன பேசினாரு? அவர் பேசுகின்ற பொழுது அவர் சொன்ன விஷயம், எந்த அளவுக்கு மக்கள் தொகையோ அதன் அடிப்படையில் தான் உரிமை இருக்க வேண்டும் சொன்னார். ஜித்னே அவாதி உத்னி ஹக் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசினப்போ நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை, மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்கு பல மாநிலங்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கிறது, அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அன்றே கூறியவர் நரேந்திர மோடி அவர்கள். ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற ஜனநாயகத்தினுடைய அரசியல் சாசன புத்தகத்தை காங்கிரஸை கையில் எடுக்க வைத்த நரேந்திர மோடி அவர்களுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதை பற்றி அவர்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. எமர்ஜென்சி மூலமாக இவர்கள் எந்த அளவுக்கு எல்லாம் அரசியல் சாசனத்தை கொச்சப்படுத்தான் எல்லாம் இந்தியாவே அறிந்த விஷயம். அதனால இன்றைய நிகழ்வுல 8 சீட்டு குறைந்துவிடும் என்பதை எதன் அடிப்படையில் இவர்கள் சொல்லுகிறார்கள்? திரு ஜி கே நாகராஜ், அப்படி மாநிலங்களுடைய அச்ச உணர்வை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் 15th ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கப்படும் போது வெயிட்டேஜ் பாப்புலேஷனுக்கு நிறைய கொடுக்குறீங்க, பாப்புலேஷன் தாண்டி நிறைய பிரச்சனை வளரக்கூடிய மாநிலங்களுக்கு இருக்கு, வெயிட்டேஜ் ஓல்டேஜ் பீப்புளோட எண்ணிக்கை அதிகரிக்குது, எங்களுக்கு இயற்கை பேரிடர் நிறைய இருக்கு அப்படின்ற மற்ற அம்சங்களையும் சேர்க்கணும்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தாங்க. அதையும் கருத்தில் கொண்டிருக்கலாம்ல? நிச்சயமா சார், இது ஜனநாயகம். நாடாளுமன்றத்துல தான் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும், நாடாளுமன்றம் தான் சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டும், கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். இப்படி சில விஷயங்கள் இருக்கிறப்போ இந்த அரசியல் அமைப்பு சாசன சட்டமானது 82 170 படி சென்சஸ் நடந்த பிறகு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த பிறகு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்பட வேண்டும். அதுல யார் இருப்பா? ஒரு கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் நேஷன் இருப்பாரு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அவங்க கீழ் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள், அதை விட மிக முக்கியமாக ஓய்வு பெற்ற அல்லது பதவி எடுக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்கப்பட்ட பின்பு அந்த குழு இது குறித்து முடிவு செய்யும். அதுக்குள்ள என்ன அவசரம்? இதுக்கு முன்னாடி இதே சொன்ன டெவல்யூஷனும் அப்படித்தான். டெவல்யூஷனும் நிதி கமிஷன் எடுத்த முடிவு. ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதமரோ அல்லது தனிப்பட்ட ஒரு அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற முடிவு அல்ல. இதுதானே ஜனநாயகம். நீங்க ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணணும்? மத்திய அரசு ரெப்ரசன்ட் பண்ணலாம், இது குறித்து நீங்க கூட்டுக்குள் அமைத்து போய் கேட்கலாம். தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்வது எந்த வகையில் நியாயம் சொல்றோம்? அதனாலதான் சொல்றோம், இன்னைக்கு நாங்கள் கருப்பு சட்டை அணிந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது 2026க்கு அப்புறம் சென்சஸ் எடுத்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து, அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷனுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கே இது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு இது எல்லா தென்னிந்தியா மாநிலங்களையும் கூட்டி, இன்னும் நேற்று நான் சொன்ன மாதிரி வட இந்தியாவையும் மக்களையும் கேவலப்படுத்தி நிகழ்ச்சி நடத்த வேண்டிய அவசியம் என்ன ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்னென்ன? இதே காவிரி பக்கத்தில் இருக்கிற காவிரியுடைய தண்ணீர் இல்ல, அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க. முல்லை பெரியாருடைய பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள், அதை பற்றி பேசாமல், சட்ட ஒழுங்கு குறித்து பேசாமல், இந்த நிகழ்ச்சி குறித்து பேச நோக்கம் என்ன? எதன் அடிப்படையில் பேசுகிறீங்க? அதான் கேட்கிறேன். சரி, அப்படி ஒண்ணு முதலமைச்சர் சொல்றாரு, இதை 30 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. இங்க 50 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஒரு மறுசீரமைப்பு பண்ணி 50 ஆண்டு காலம் ஆயிடுச்சு.
நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். புதுடெல்லியில 1980 3 லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க புதுடெல்லி தொகுதி. இன்னைக்கு 2024 15,26,000 பேர் இன்னைக்கு வாக்காளருடைய எண்ணிக்கை. ஸ்ரீபெரும்புதூர்ல 1980 7.21 லட்சம், இன்றைக்கு 23.8 லட்சம். ஆந்திர மாநிலம் மல்காஜரி அப்படிங்கிற மல்காஜகிரிங்கிற இடத்துல இன்னைக்கு கணக்கெடுக்கும்படி 37.4 லட்சம் ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை. இத சரி செய்ய வேண்டாமா? நீங்க 30 வருஷம் கேட்டீங்கன்னா எதன் அடிப்படையில் இல்லாம இயங்க முடியும்? 50 லட்சம் பேரை வச்சு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வச்சு அவன் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியுமா? இல்ல மக்கள் பிரச்சனையை தீர்க்க வைக்க முடியுமா? இன்னொன்று. இரண்டாவது, மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீங்க எஸ்சி எஸ்டிக்களுக்கு தொகுதி மறுசீராய்வு செய்யணும், அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இரண்டாவது, பாராளுமன்றத்துல 33% சட்டம் பெண்களுக்கு என்று நாம ஏற்கனவே நிறைவேற்றி இருக்கிறோம். சோ அது குறித்து பெண்களுக்கும் நம்ம தொகுதியில ஒதுக்கணும். சோ இதை பற்றி எல்லாம் நீங்க கவலைப்படாம மீண்டும் 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 நீங்க மாநில சுயாட்சி எங்களுடைய உரிமை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுபட்ட இந்தியாவாக நீங்க இதை பார்க்கவில்லையா? ஏன் இந்த பிரிவை நோக்கியே நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? அதே போல தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பிரிக்கிறோம், கூட்டாட்சியை காக்கக்கூடிய முயற்சி தான் இது. அதை தொடர்ந்து வலிமைப்படுத்தக்கூடிய முயற்சி தான் அப்படின்றது அடிக்கடியும் குறிப்பிடுறாங்க. நிறைய கருத்துக்களை இதெல்லாம் நீங்க செய்ய தவறிட்டீங்க. ஆனா பொய்யை ஏன் கட்டமைக்கிறீங்க? இது முறை இல்லைங்கிற நான். நீங்க தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போறீங்க. டீலிமிட்டேஷன் குறித்து ஒரு பய உணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறீங்க. உரிமை போயிரும் பொய் பிரச்சாரத்தை நீங்க மேற்கொள்றீங்க. இதுதான் நீங்க நீட்டுக்கு பண்ணீங்க. நாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டோம், குடும்ப கட்டுப்பாடை நாங்க தான் பண்ணணும். குடும்ப கட்டுப்பாட்டுக்கு நீங்க என்ன செய்தீர்கள்? உங்களால பெருநாய்களுக்கு கட்டுப்பாடு செய்ய முடியல. இதெல்லாம் அனுமதிக்க முடியாது திரு நாகராஜ். இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு கூட்டாட்சி தத்துவம் பத்தி பேசும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேட்டுங்க. குடும்ப கட்டுப்பாடு மக்களாக ஏற்படுத்திக் கொண்டார்கள். இங்க கல்வி அதிகம், சுகாதாரம் அதிகம். என்ன பேசுறீங்க? மக்களாக ஏற்படுத்திக் கொண்டார்கள்னா மத்திய அரசு முன்னெடுக்கலையா? வாஜ்பாய் எதற்காக எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாரு? நான் முழு விளக்கம் சொல்றேன், கேளுங்க. என்ன கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க நாகராஜ். கண்ணியமான வார்த்தை தான் பயன்படுத்துறேன். நான் என்ன தவறா பயன்படுத்திட்டேன்? நான் சொல்றேன், மக்கள் ஏன் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு வந்தாங்கன்னா, பல குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் கல்வி தர முடியாது, பல குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் மருத்துவம் தர முடியாது. இரண்டு மிகப்பெரிய காஸ்ட்லி. இன்னைக்கு ஒரு மருத்துவமனைக்கு போனா என்ன செலவாகுது? எல்கேஜிக்கு தமிழ்நாட்டில் செலவாகுது. என்பது தானாக நடைபெற்றது. நீங்க ஒன்னும் பெருசா இதுக்கு சிறப்பான பணிகளை பண்ணல. எதன் அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்றது தெரியல. இந்த மாநிலத்தில் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றது மத்திய அரசு ஒரு கொள்கையை முடிவெடுத்து அதை மாநில அரசு நடைமுறைப்படுத்துறது. அதிகரிச்சுன்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? சரி, எந்த அடிப்படையில் மக்கள் தொகை குறைவுன்னு சொல்றீங்க? 2011 இறுதியாக மத்திய அரசு கொடுத்த அதே புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன். எந்த டேட்டா வச்சு டெல்லியோட ஓட்டர்ஸ்ல சொன்னாரு? இப்ப எந்த டேட்டா வச்சு ஒரு டெல்லியோட ஓட்டர்ஸ் கவுண்ட் சொன்னாரு? சொல்ல முடியும் 8 தொகுதி குறையும் என்று எப்படி ஒரு முதலமைச்சர் சொல்லலாம்னு கேக்குறேன் நான். எதன் அடிப்படையில் சொன்னார்? சரி, ஆய்வு அடிப்படையில் சொல்றாங்க.